பிஸ்மில்லா. இது கூத்தாநல்லூர் சின்னப்பள்ளி வாசலில் சர்தார் ஹசரத் நினைவாக அவர்களுடைய மாணவர்கள் தமிழகம் எல்லா இடத்துலேருந்து முடிந்த உலமாக்கள் வந்திருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் இருக்காங்க, பல லட்ச உலமாக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுடைய மாணவர்களும் இருக்காங்க. அப்படி இருந்தும் உலமாக்கள் முடிஞ்ச அளவுக்கு தமிழகத்திலேருந்து எல்லா சைட்லேருந்து வந்திருக்காங்க. சர்தார் ஹசரத்துக்கு நினைவாக அவங்க துவா செய்யறதுக்காக வந்திருக்காங்க. குரான் ஓதி கத்தம் பண்ணிவிட்டு அது தொடர்பாக அவங்களுக்கு துவா செய்வாங்க. அடுத்து இந்த உளவிகள் பறவைன்னு சொல்லிட்டு காலையில் கூட்டம் இருக்க போல இருக்குது. அதுக்காக எல்லாம் வருகை தந்திருக்காங்க. சங்கமிக்க உலமாக்கள் அவங்கள்ட்ட துவாவும் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய ஆசிரியர் உலமா சர்தார் ஹசரத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கொடுக்கணும், அவர்களை கபருடைய வேதனையிலிருந்தும் அல்லாஹ் காப்பாற்றணும் அப்படின்னு துவா செய்வோம். அவங்களுக்காக அவங்க எங்கெல்லாம் வார்த்தை எடுத்து ரொம்ப நல்ல பிள்ளைகளாக உலகத்தில் கண்ணியமாக வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குனாங்க. அவங்க எங்களுடைய முதல்வராக இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக எல்லோரும் துவா செய்வோம். அவர்களுடைய பையன்கள் 2 பிள்ளைங்க அவங்களும் செழிப்பாக நல்லா வாழணுன்னு அவங்களுக்கு துவா செய்வோம். அல்லாஹ் அவங்களுடைய அருளால் ஹசரத்துடைய அருளால் நமக்கும் பரக்கத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். இன்ஷா அல்லாஹ். பல படிகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு ஆலிம்களும் ஒவ்வொரு துறையில் இருக்காங்க. சிலர் வியாபாரம் பண்ணுறாங்க, சிலர் ஸ்கூலில் காலேஜில் படித்து கொடுக்குறாங்களாம். பல வேலைகள் நிறைய இமாமத்தில் இருக்காங்க. கரமக்குடியிலேருந்து ஒரு ஆசிரியர் அவங்க தான் இதனுடைய தலைவர்கள் பொழுது அவங்களும் வருகை தந்திருக்காங்க. சில ஆலிம்கள் வெளிநாட்டிலேருந்து போயிருந்தாங்களா, அவங்களும் வந்திருக்காங்க. சில எல்லாத்துக்கும் நல்லா பறக்கச் செய்யணும், இவங்களுக்கும் பறக்கச் செய்யணும். அவங்களுடைய துவா பறக்கத்தில் ஆலிம் அவர்கள் உஸ்தாத், எங்களுடைய உஸ்தாத், அவங்களுக்கு எல்லாம் மன்னிக்கணும், அவர்கள் எல்லாம் சொர்க்கத்தை விழுந்த தர்ஜா கொடுக்கணுன்னு மீண்டும் மீண்டும் நாங்கள் துவா செய்கிறோம், மனசால துவா செய்கிறோம். உலகத்திலே சிறந்த பணின்னு சொன்னால் உஸ்தாது பணி தான், படிப்பு ஆசிரியர்கள் தான். அவங்க உலக கல்வியை கற்றுக் கொடுத்தாலும் சரி, தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கு நிகர் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால் அந்த பதவியை செஞ்சு அதில் நம்மளுக்கு பறக்கத்தாக வாழ்கிறதுக்கு வழிவகுத்து தந்தாங்கள, அந்த நன்றியை மறக்காமல் அவர்களுக்காக அல்லாவுடைய கலாமை திருப்பி சொல்லி அவங்க எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்குறோம். இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய ஆசிரியரும் கூட ஜஹபுதீன் ஹசரத் SKM ஜஹபுதீன் கூத்தாநல்லூர் அவங்க.
ஓகே இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ்.